ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் இந்த நியூ மாடல் ட்ரே எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ட்ரே மட்டும் இல்லாமல் இதை ஹேண்டில் வச்சு பூஜை கூட மாதிரியும் நம்ம கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஒரு தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, பூ இதெல்லாம் தாராளமாக இதில் வச்சுக்க முடியும். இது பின்னுறதுக்கு வந்துட்டு நமக்கு ½ ரோல் வரைக்கும் ஒயர் தேவைப்படும். இதே மாதிரி மூடி பின்னி இதை நீங்கள் ஸ்டோரேஜ் பாக்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை மூடி பின்னுறதுக்கு ஒரு ஒயர் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சிங்கனாலே போதும். இதை மாதிரி ஹார்ட்டு கூட எப்படி பின்னுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டு நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த ஹார்ட்டு கூட போட்டோம் இல்லையா, இதே கான்செப்டில் தான் இந்த மாதிரி இந்த ஃப்ளவர் பேஸ்கெட்டையும் நம்ம பின்ன போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேஸ்கெட் பின்னுறதுக்கு 2 டிஃப்ரெண்ட் சைஸஸில் நம்ம ஒயரை கட் பண்ண போகிறோம். 10 ஒயர் 3 அடியில் கட் பண்ண போகிறோம். 6 ஒயர் 4 அடியில் கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒயர் கட் பண்ணும்போது நமக்கு ஒயர் ஷார்ட்டேஜும் ஆகாது, எக்ஸ்ட்ரா மீந்தும் போகாது. நீங்கள் ஒரே அளவில் ஒயர் கட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒயர் வந்துட்டு ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா 3 அடி கட் பண்ணோம் இல்லையா 10 ஒயர், அதில் 5 ஒயரை ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ரன்னிங் ஒயரை சைடில் வந்துட்டு 1 அடிக்கு விட்டுக்கலாம் போதும். இது ரொம்ப குட்டி பேஸ்கெட் அப்படின்றதுனால 1 அடிக்கு சைடில் இந்த மாதிரி விடுறேன். சின்ன பக்கம் முன் பக்கமாகவும் ரோலோட ஜாயிண்ட் ஆகிருக்கிறத அப்படி பின் பக்கமாகவும் மடித்து வச்சுக்கோங்க. இது 3 அடியில் கட் பண்ண ஒயர் இந்த மாதிரி சரி பாதி மடித்து வச்சுருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப் எப்படி போடணும், இந்த ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயர் பின்னாடி சுற்றி வரும். இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 1 அடி விட்ட ஒயர் இருக்கும், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ரோலோட ஜாயிண்ட் ஆகிருக்கிற ஒயர் இருக்கும். இது 3 அடி கட் பண்ண ஒயர். ஒரு ஒயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. 3 அடி கட் பண்ண ஒயர், இன்னும் 4 ஒயர் ஜாயின் பண்ணணும். ரன்னிங் ஒயர் இப்படி மடிக்கணும், கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயர் இப்படி வச்சு ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு பின்னாடி சுற்றி வர இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். என்னதான் நம்ம சரி பாதி ஒயரை மடித்து வச்சாலும் இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் வரும். இந்த மாதிரி சரி செஞ்சுக்கோங்க. இப்போ இன்னும் 3 ஒயர் ஜாயின் பண்ணணும். மிடில் வந்துட்டு நம்ம 4 அடி கட் பண்ணோம் இல்லையா 6 ஒயர், அதை நம்ம ஜாயின் பண்ணுவோம். இப்போது 4வது ஒயர் ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது 5வது ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம். மூணு அடி கட் பண்ண 5 ஒயர் இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா 4 அடி கட் பண்ணோம் இல்லையா அந்த ஒயர் அதையுமே சரி பாதி மடித்து வச்சுருக்கேன். மிடில் 6 ஒயர் வந்துட்டு 4 அடி ஒயரை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு சைட் வால் போடுவோம் இல்லையா, அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த ஒயரையும் சரி பாதி மடித்து வச்சு ஜாயின் பண்ணுறோம். ஸோ அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா. இப்போ இந்த பக்கம் பாருங்கள், ஒரு 3/4 அடி வரைக்கும் ஒயர் இந்த பக்கம் பெருசாக இருக்கும், இந்த பக்கமும் இப்போ ஜாயின் பண்ண ஒயர் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா நம்ம 4 அடி கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதே மாதிரி மிடில் இன்னும் 5 ஒயர் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் 3 அடி கட் பண்ணோம் இல்லையா, அந்த 5 ஒயரையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். 3 அடியில் 10 ஒயர் கட் பண்ணோம் இல்லையா, இங்கே ஃபஸ்ட்டு 5 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இது 4 அடி கட் பண்ண 6 ஒயர், இது மீதி 5 ஒயர் 3 அடி கட் பண்ணதில். இப்போ எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரைட் சைட்லேயும் 1 அடி ஒயரை நம்ம கட் பண்ணி விட்டுடணும். கட் பண்ணிவிட்டு இதே ரன்னிங் ஒயரை வச்சு இப்போ நம்ம 2வது வரிசை பின்ன போகிறோம். இப்போ பேஸில் வந்துட்டு 6 வரிசை நம்ம பின்ன போகிறோம். சென்டரில் இருந்து மேல் பக்கம் 2 வரிசை, கீழ் பக்கத்தில் 3 வரிசை நம்ம பின்ன போகிறோம். இப்போது லெஃப்ட் சைடும் ரன்னிங் ஒயரை 1 அடிக்கு இந்த மாதிரி விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்போ ரன்னிங் ஒயரை இப்படி மடிக்கணும். மடித்து ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற ஒயர் இது மேலே இப்படி சுற்றணும். ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இந்த மாதிரி தான் ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணணும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கிற ஒயரில் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு வரிசையை நாட் பின்னிட்டே வரணும். பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லா நாட்ஸ்லேயுமே குட்டி குட்டி மினி பேஸ்கெட் போட்டிருக்கேன். குட்டி குட்டி பேஸ்கெட்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பேஸ்கெட்லாம் ட்ரை பண்ணுங்கள். இதுவுமே ரொம்ப ஈஸியான பேஸ்கெட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி ரன்னிங் ஒயரை வச்சு இந்த ஒரு வரிசை பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ரைட் சைடும் 1 அடி ஒயரை கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போது ரன்னிங் ஒயரை வச்சு இன்னும் ஒரு வரிசை போட போகிறோம் மேல் பக்கத்தில். இப்போ லெஃப்ட் சைடும் 1 அடி ஒயர் இப்படி விடணும். விட்டுட்டு ரன்னிங் ஒயர் இப்படி மடிக்கணும். ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற ஒயர் இது மேலே இப்படி சுற்றணும். ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இந்த மாதிரி தான் ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி இன்னும் நம்ம 3 வரிசை பின்ன போகிறோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா? இப்போ எல்லா ஒயர்ஸ்லையும் வரிசையாக நம்ம நாட் போட்டு காமிச்சாலும் இதையே தான் பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ நம்ம வீடியோவை கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். இப்போ இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் நாட் பின்னணும். எண்டு வரைக்கும் நாட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போது ரைட் சைடு ஒரு அடி ஒயரை கட் பண்ணி விட்டுடணும். கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இதே ரன்னிங் ஒயரை வச்சு 4வது வரிசை நம்ம பின்ன போகிறோம். இப்போ பாருங்கள், இது சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 2 வரிசை பின்னோம் இல்லையா? இதே மாதிரி சென்டர்லேருந்து கீழ்ப்பக்கத்தில் 3 வரிசை பின்ன போகிறோம். இப்படி திருப்பிட்டு இப்போ இங்கே எப்படி பின்னோம் அதே மாதிரி 3 வரிசை பின்ன போகிறோம். இப்போ இன்னும் ஒரு முறை ரன்னிங் ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இந்த பக்கத்தில் இப்போது லெஃப்ட் சைடு ஒரு அடி ஒயரை விடணும். விட்டுட்டு இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணுறோம். இந்த கூடையோட சைடு வால் பின்னுறதுக்கு லேடர் நாட் யூஸ் பண்ணி பின்ன போகிறோம். லேடர் நாட் எப்படி பின்னுறதுன்னு 2 முறை காமிச்சிருப்பேன். நீங்கள் ரெகுலராக ஒயர் பாஸ்கெட்லாம் போடுறீங்கன்னா லேடர் நாட் போட தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். லேடர் நாட் போடாமல் போடலாமான்னு சொல்லிட்டு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்பீங்க. கண்டிப்பாக லேடர் நாட் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். எண்டு வரைக்கும் பின்னிட்டு ரைட் சைடு ஒரு அடி ஒயரை கட் பண்ணணும். இப்போ இதே மாதிரி மேல் பக்கம் 3 வரிசை பின்னணும். பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், டோட்டலாக 6 வரிசை நம்ம இந்த பேஸில் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற 5 ஒயர், இந்த கடைசியில் இருக்கிற 5 ஒயர் வந்துட்டு நம்ம 3 அடியில் கட் பண்ண ஒயர். இந்த மிடில் இருக்கிறது வந்துட்டு 4 அடியில் கட் பண்ண ஒயர். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த பக்கம் 6 வரிசை நம்ம பின்னி இருக்கும். இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு இந்த மிடில் இருக்கிற இந்த 6 ஒயரில் மட்டும் நம்ம இப்போது 5 வரிசை நம்ம பின்ன போகிறோம். அப்போ இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்கும். அதுக்கப்புறம் சைடு வால் போட்டதுக்கப்புறம் நமக்கு ஃப்ளவர் மாதிரி இருக்கும் அந்த கூட பார்க்குறதுக்கு. இப்போ ரன்னிங் ஒயரை சைடில் ஒரு அடி இந்த பக்கமும் விடணும். சின்ன பக்கம் முன் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ரோலோட ஜாயிண்ட் ஆகிருக்கிறத பின் பக்கமாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ 4 அடி கட் பண்ணோம் இல்லையா? அந்த ஃபஸ்ட்டு ஒயரில் இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம பேஸில் ஃபஸ்ட்டு 6 வரிசை எப்படி ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணோம் அதே மாதிரி தான் பண்ணுறோம். ஆனால் மிடில் இருக்கிற 6 ஒயரில் மட்டும் நம்ம நாட் பின்ன போகிறோம் 5 வரிசை. இது பின்னி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். இந்த கூடையை நான் ட்ரே மாதிரி யூஸ் பண்ண போகிறதுனால இதுக்கு நான் ஹேண்டில் வைக்கல. உங்களுக்கு ஹேண்டில் தேவைப்பட்டுச்சுன்னா பூஜா கூடைக்குன்னு நிறைய புதுவிதமான ஹேண்டில் ஐடியாஸ் இருக்குது. ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். உங்களுக்கு எந்த ஹேண்டில் பிடிக்குதோ அந்த ஹேண்டில் எடுத்து இதுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது இது 6வது நாட்டு. இப்போது இந்த 6வது நாட் பின்னதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ரைட் சைடும் ஒரு அடி ஒயரை கட் பண்ணணும். ஏன்னா இந்த பக்கத்துலேயும் நம்ம பின்ன போகிறோம். இந்த மாதிரி ஒரு அடி ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு இதே ரன்னிங் ஒயரை வச்சு இன்னும் 4 வரிசை நம்ம பின்ன போகிறோம். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நியூ ஐடியாஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம சேனலில் வர நியூ மாடல் பேஸ்கெட் ஐடியாஸ்க்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். நானே க்ரியேட் பண்ண நியூ மாடல் பேஸ்கெட் ஐடியாஸ் நிறைய இருக்குது. நாகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனாக்கா மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன், பாருங்கள். இது நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட்டு வரோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி ஈஸியாக இருக்கிற ஸ்டெப்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துட்டோம்னா வீடியோவை சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். இந்த 2வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சதுக்கப்புறம் ரைட் சைடு ஒரு அடி ஒயரை விட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ 3வது வரிசை இதே மாதிரி சைடில் ஒரு அடி ஒயரை விட்டு இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி 6 நாட் வரைக்கும் போடணும். போட்டு முடிச்சுட்டு ரைட் சைடும் ஒரு அடி ஒயரை கட் பண்ணி விட்டுடணும். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3 வரிசை பின்னி காமிச்சிருக்கேன் இல்லையா? பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இன்னும் 2 வரிசை மட்டும்தான் பின்னணும். 2 வரிசையும் பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபினிஷிங் நமக்கு வரும். இப்போ பாருங்கள், இந்த ப்ளஸ் மாதிரி மேல் பக்கத்தில் வந்துருச்சு. இப்போ இப்படி திருப்பி இதே மாதிரி மிடில் இருக்கிற 6 ஒயரில் மட்டும் 5 வரிசை நம்ம பின்ன போகிறோம். பின்னும்போது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரு அடி ஒயரை விட்டுருங்க. இப்போ இதே மாதிரி இந்த பக்கமும் பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபினிஷிங் நமக்கு வரும். இப்போ இந்த பேஸில் பார்த்திங்கன்னா நமக்கு 8 பக்கம் வரும். 8 பக்கத்துலேயும் ஒரு அடி நமக்கு ஒயர் இருக்கும். இப்போ இந்த ஒயரில் தான் நம்ம சைடு வால் பின்ன போகிறோம். சாதாரண ஒயர் பேஸ்கெட்டில் எப்படி சைடு வால் பின்னுவோம் அதே மாதிரி தான் பின்ன போகிறோம். ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு ஒயர்லேயும் சுற்றி நம்ம நாட் பின்னிட்டே வரப்போகிறோம். இது எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிச்சிக்கலாம். இங்கே தான் ஆரம்பிக்கணுன்றதெல்லாம் கிடையாது. இப்போது இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன்.
இந்த பேஸில் நம்ம ஒயரை கட் பண்ணி போட்டோம் இல்லையா, இனி ஒயரை கட் பண்ணக்கூடாது. இந்த கூட ஃபுல்லாக சைடு வால் பின்னி முடிக்கிற வரைக்குமே ஒயரை கட் பண்ணாமல் சுற்றி நம்ம பின்ன போகிறோம். இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. இப்போ அடுத்த கார்னர் நம்ம இப்படி டர்ன் பண்ணுறோம். இதுதான் கார்னர் டர்ன் பண்ணுறது. இந்த மாதிரி டர்ன் பண்ணி வரும்போது இந்த நாட் பார்த்திங்கன்னா 3 நாட் சேர்ந்த மாதிரி வரும். ஹோல் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் 3 நாட் சேர்ந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த ரன்னிங் ஒயர் வச்சு இந்த பக்கத்தில் நம்ம வரிசையாக நாட் பின்னிட்டு வரணும். நீங்கள் ஒயர் பேஸ்கெட்லாம் ஆல்ரெடி போட்டிருக்கீங்கன்னா இது கிளியராக புரிஞ்சிருக்கும். இது பிகினர்ஸ்க்காக கொஞ்சம் தூரம் வரைக்கும் எப்படி பின்னுறதுன்னு காமிச்சிட்ருக்கேன். இப்போது இந்த பக்கத்தில் இது கடைசி நாட்டு. அதுக்கு பக்கத்தில் எங்கே ஒயர் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இதில் தான் நம்ம நாட் பின்னணும். இப்போது இந்த சென்டரில் இப்படி நாட் பின்னும்போது நமக்கு 5 நாட் சேர்ந்த மாதிரி வரும். இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த ஒரு ரவுண்டு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து நமக்கு அந்த ஹோல் வந்துட்டு ஸ்கொயராக இருக்கும். இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு மேலே வரைக்கும் நாட் பின்னிட்டு போகணும். இந்த ரன்னிங் ஒயரை இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இது வரைக்கும் போட்டிருக்கேன். இப்போது இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா. இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இதை சுற்றி நம்ம நாட் பின்னிட்டு வரணும். நாட் பின்னிட்டே வந்து இது வரைக்கும் முடிப்போம். முடிச்சுட்டு அடுத்து நம்ம லேடர் நாட் பின்ன போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன். பின்னி இது வரைக்கும் முடிச்சிருக்கேன். இப்போ நம்ம லேடர் நாட் போட போகிறோம். ஸ்டார்ட் பண்ண இடத்தையும் முடிச்ச இடத்தையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். அதுதான் லேடர் நாட். இப்போ இந்த ஸ்டார்ட் பண்ண நாட்டில் இருக்கிற இந்த ஒயரை கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். மேல் பக்கம் வந்துட்டு இந்த அளவுக்கு நமக்கு லூப் இருக்கணும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டை இப்படி மடிக்கணும். மடித்து இந்த லூப்பில் போடுறோம். போட்டுட்டு இதே நாட்லேயே மேல் பக்கம் போகுது இல்லையா, இந்த ஒயரை இந்த லூப்பில் எடுத்து போடணும். அவ்வளோதான். இதுதான் லேடர் நாட். அடுத்த நாட் வந்துட்டு கொஞ்சம் கிட்ட வச்சு காமிக்கிறேன். இப்போது ரன்னிங் ஒயர் பிடிச்சி விழுங்க. அதுக்கப்புறம் மேல் பக்கம் போகிற ஒயரை பிடிச்சி விழுங்க. நாட் டைட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் எங்கே முடிச்சோன்னு தெரியல. ஃபினிஷிங் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். இதுக்காக தான் லேடர் நாட் போடுறது. இப்போ இந்த ரன்னிங் ஒயர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் லேடர் நாட் போட்டோம் இல்லையா, ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நம்ம 2வது ரவுண்டு ஆரம்பித்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நம்ம நாட் பின்னிட்டே வருவோம். நாட் பின்னிட்டே வந்து ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் லேடர் நாட் போட்டுட்டு 3வது ரவுண்டு ஆரம்பிப்போம். இதே மாதிரி இந்த கூடையில் 7 ரவுண்டு வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம். இதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே சுற்றி போட்டுட்டு பார்க்கலாம். 2வது ரவுண்டு ஃபுல்லாகவே சுற்றி வந்தாச்சு. இப்போது இந்த இடத்துல வந்து முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம லேடர் நாட் பின்ன போகிறோம். ஸ்டார்ட் பண்ண இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணுறோம். மேலே இப்படி கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இந்த ரன்னிங் ஒயரை இப்படி லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மடிக்கணும். மடித்து இந்த லூப்பில் போடணும். இந்த லூப்பில் போட்டுட்டு இதே நாட்லேயே இந்த மேல் பக்கம் போகுது இல்லையா, இந்த ஒயரை எடுத்து இந்த லூப்பில் போடணும். போட்டுட்டு மேல் பக்கம் போகிற ஒயரை பிடிச்சி விழுங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சி விழுங்க. நாட் வந்துட்டு டைட் ஆயிரும். இதுதான் லேடர் நாட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 2 ரவுண்டு எப்படி போடுறதுன்னு காமிச்சேன் இல்லையா. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இந்த ரன்னிங் ஒயரை வச்சு 3வது ரவுண்டு ஆரம்பிக்கணும். இதில் லேடர் நாட் போட்டோம், ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டிலேருந்து இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இப்போது 3வது ரவுண்டு நம்ம ஆரம்பித்தாச்சு. இதே மாதிரி ஒரு ஒயர்லையும் சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். நாட் போட்டுகிட்டே வந்துட்டு ஆரம்பித்த இடத்தையும் முடிச்ச இடத்தையும் லேடர் நாட் போட்டுட்டு 4வது ரவுண்டு ஆரம்பிக்கணும். இதே மாதிரி 7 ரவுண்டு வரைக்கும் போடணும். 7 ரவுண்டு போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 7 ரவுண்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது இல்லையா,
இதை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போது லேடர் நாட் போட்டு முடிச்சாச்சு 7வது ரவுண்ட்லேயும். இப்போது ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு எல்லா ஒயர்ஸையும் நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட போகிறோம். எப்படி ஒயர்ஸை சொருகி விடுறதுன்னு ஒரு முறை பார்த்துடலாம். இந்த ஒயர் சொருகி விடுறது 1, 2 இந்த 3வது நாட்டில் இருந்து சொருகி விடணும். இந்த மாதிரி 3வது நாட்டில் சொருகும் போது என்னாகும், இந்த ஒரு ரவுண்டு வந்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே மடிஞ்சு வந்துடும். அந்த வாய்ப்பகுதி பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரிப்பாக நிற்கும். ஃபினிஷிங்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒயர்ஸ்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஒரு 3-4 நாட்டில் சொருகிற அளவுக்கு தான் ஒயர் இருக்கும். இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டில் எல்லா ஒயர்ஸையும் சொருகணும். எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோ நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நன்றி, வணக்கம்.